சமையல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான சிக்கன் ரெசிபி. ஹனி சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட அல்டிமேட் ஃபேவரட் டிஷ்ஷாக இது மாறிடும். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு சோள மாவை சேர்த்துக்கலாம். இந்த சோள மாவு இந்த சிக்கன்லேருந்து வர எக்ஸஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு சிக்கன் ட்ரையாக இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை கலந்து வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் இது ஊறட்டும். 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸை ஒன்றா எடுத்து சோள மாவில் போட்டு கோட்டிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம சோள மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பொரிக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சூடான எண்ணெயில் நம்ம இப்போ கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். எயிட் to 10 மினிட்ஸ் இந்த சிக்கனை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வரும், அது அப்போ கரெக்டாக இருக்கும். சிக்கன்லாம் நல்லா வெந்தாச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீதி சிக்கனையும் நம்ம இது மாதிரியே போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லா சிக்கனையும் இப்போ நம்ம பொரித்து எடுத்துட்டோம். ஹனி சிக்கன் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹனி சிக்கன் பண்ணிடலாம். அகலமான டவா எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 5லேருந்து 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஹனி சிக்கனோட ஸ்பெஷல் ஹனியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட்னஸ் கூடவோ குறையவோ வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் சேர்த்து பரட்டி எடுத்துக்கலாம். இந்த சாஸோட சிக்கன் எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் வினிகரும் கார்னிஷிங்காக கொஞ்சம் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம ஹனி சிக்கன் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க திரும்பி திரும்பி செஞ்சு தர சொல்லி கட்டாயம் கேட்பாங்க.